ஹலோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். பீடா சாயா குடிச்சுக்கிட்டே நம்மள மீட் பண்றாரு இன்னைக்கு. சாயா குடிக்கிற அளவுக்கு அவங்க டீம்ல ஒன்றும் பெருசா ஆடல. இன்னைக்கு என்னோட டர்ன், அப்படி எப்படி ஆடுறதுக்கு என்னோட டர்ன் நினைக்கிறேன். சரி, ஓகே. பீடா பயங்கரமா ஆட்டம் ஆடின, சீரீஸ் க்ளோஷர் முடிஞ்சு போச்சு. பட் என்னப்பா டாஸ் தோத்தா அவ்வளவுதான் ஆட்டம் க்ளோஸா? என்னங்க சிவாஜி, எங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அது மாதிரி வாங்கிட்டு சொல்லு. கிரிக்கெட்ல ஜெயிக்கிறதுனா என்னன்னே தெரியாத அவனே உனக்கு கரும்புலி சம்புலி குத்தி அனுப்புனான்னு போன எபிசோட்ல தான் சொன்னேன். அவன்கிட்ட போயிட்டு எம்டி ஹேண்டட இப்படி தர்மி மாதிரி வந்தாங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டு. அவன்கிட்ட போயிட்டு 2 டெஸ்ட்டை தோத்துட்டு இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன டிஃபரன்ஸ் கேட்டா என்ன சொல்லுவாங்க? வி போல்ட் செகண்ட் இன் த லாஸ்ட் கேம்னு சொல்லுவாங்க. டோன்ட் கரெக்ட் கிவ் தான். எனி எக்ஸ்கியூசஸ் அட் ஆல். 358 ரன் உனக்கு இருக்குன்னா அவனை 3 தடவை நீ ஆல் அவுட் பண்ணணும். சரி, 3 தடவை ஆல் அவுட் பண்ணலனாலும் ஒரு தடவையாவது நீ ஆல் அவுட் பண்ணணும். அவன் எப்பேற்பட்ட புத்திசாலின்னா, இப்போ வந்துட்டு உனக்கு நம்பர் 6ல டோனி டிசோர்சி வந்துட்டு இன்ஜூர்டு. அந்த ரூபி நெர்மேன் ஒரு டெசிக்னேட்டட் மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர் ரைசிங் ஸ்டார். ஓகே. இப்ப என்னோட ஷோல சொன்ன, நம்ம அன்பார்ச்சுனேட்டா இதுல ப்ரிவியூ பண்ணல. நீ உள்ள கொண்டு வந்தீங்கன்னா என்டையர் பேட்டிங் ஆர்டரே குளறுபடி ஆகும். குவிண்டன் டிகாக்க தான் நீங்க வந்து இப்ப ஃபியூச்சரா பாக்குறீங்க. 2026 T20 வேர்ல்ட் கப்புக்கும் 2027 போடிஏ வேர்ல்ட் கப்புக்கும். அதுக்கப்புறம் மார்க் ராமன் நீங்க தான் சொன்னீங்க அவர் வந்து எவ்வளவு நல்லா ஆடுறாரு, அவர் டெக்னிக்கெல்லாம் அனலைஸ் பண்ணி கடார் முடார், அதான் உங்க லாங்குவேஜ் எது, கடார் முடார் என் மார்க் ராம் அப்படின்னு. அந்த மார்க் ராம நீ நம்பர் 5 இருக்கிற. ஒரு சின்ன சின்ன திங்ஸ் தான் இது. நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப இதை ஜெயிச்சுட்டு இவனை ஜெயிச்சுட்டு இப்படி காட்டுவாங்க. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமல்ஹாசன் சொல்லுவாரு, நானும் ஃபர்ஸ்ட் இயர் தாண்டா ராகிங் பண்ணேன்னு. தயவு செஞ்சு இவனை ஜெயிச்சுட்டு பைசப்ஸ் எல்லாம் காட்டாதீங்க. இவனெல்லாம் டே இன் அண்ட் டே அவுட் ஊர்ல நீ ஜெயிக்கணும். அது கரெக்ட். இல்ல, நான் 2-3 விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரூபின் ஹெர்மானை பத்தி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். சவுத் ஆப்பிரிக்கா ஏ சீரிஸ் வந்து விளையாடும் போது ஒரு குவாலிட்டி 100 அடிப்பான். அப்போ ஒரு 100 ஐ திங்க் மிஸ்ட் அவுட் ஆன் 100. பட் ஒரு நல்ல போஸ்ட் போட்டிருந்தேன். ஐ டோட்டலி அக்ரி. அவன் ரூபின் ஹெர்மான் ஆடி காம்பினேஷனை மாத்தாம ஆடி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2 வந்து ரயன் ரிக்கில்டன் வந்து லுக் சோ அவுட் ஆஃப் ஷாட்ஸ். யூஸ்வலா கத்தி எடுத்து சீவுவான். வெரி சர்ப்ரைசிங் அவன் எப்படி விளையாடிருக்காங்க. டெஸ்ட் சீரிஸ் அவன் நினைச்ச அளவுக்கு நல்லா போல. ஸோ மேபி இஸ் a little caught up in his mind. பட் ஆல் தட் அசைட் பீடா, ஒரே ஒரு விஷயம் நான் முடிச்சிடுறேன். இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா தோக்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது, எஸ்பெஷலி இஃப் தி பேட்டட் ஃபர்ஸ்ட். ஏன் நான் சொல்றேன்னா, ராஞ்சி பிச்சும் சரி, நெக்ஸ்ட் பிச் எங்க ஆனாங்கப்பா மறந்துட்டேனே, அந்த பவுன்ஸோட ராய்ப்பூர், ரெண்டு பிச்சிலுமே த ஸ்பீட் ஆஃப் த பிச், அதாவது பால் பிச் ஆன உடனே இட் வாசன்ட் லூசிங் பேஸ். லூசிங் பேஸ்னா 8, 9 அந்த ரேஞ்சிலேயே இருந்தது. வைசாக்ல இட் வாஸ் லூசிங் பேஸ் டு 6 meters. ஸோ பேசிக்லி என்ன நான் சொல்ல ட்ரை பண்ணேன்னா, வைசாக் மாதிரி ஒரு பிச் இந்தியாவுக்குன்னே சூட் ஆகிற ஒரு பிச். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு டெவால் பிரெவிஸ் அவுட் ஆனால அந்த ஷாட், ஓகே, இட்ஸ் a very very quite a bad option taken by டெவால் பிரெவிஸ், no doubt about it. பட் அதே ஷாட் வேற ஒரு பிச்சில் அடிச்சிருந்தா கண்டிப்பா பட்டிருக்கும். வைசாக்ல பால் விக்கெட்ல உக்காரும். சவுத் ஆப்பிரிக்காவால இந்த பிச்சில் டெஃபினட்டா கம்பீட் பண்றது கஷ்டப்படுவாங்க. நான் ஆல் அலாங் நான் உனக்கு திருப்பி ஒரு விஷயம் சொல்றேன். சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் இஸ் லுக்கிங் இன் கிரேட் ஹேண்ட்ஸ் மச்சி, கிரேட் ஹேண்ட்ஸ். போலிங் அந்த ஒரு ஸ்பின்னர், என்னோட கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கிறதே வந்து, ஓகே, ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு ஆடம் ஜாம்பா இருக்கா, மற்றபடி ஆன் அ ஸ்பின்னிங் ஃப்ரண்ட் ஒரு இங்கிலாண்டா இருக்கட்டும், ஆதில் ரஷீத் நீ சொல்லலாம், ட்ரபிள் பண்ற மாதிரி ஒரு ஸ்பின்னிங் ஃப்ரண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து யாராவது ஒருத்தர் இருக்கணுங்கிறது நீ நினைக்கிறியா இல்லையா? ஜார்ஜ் லிண்டே ஆல்ரவுண்ட் ஆப்ஷன், பட் ஆன் another note ஒரு ரிஸ்க் ஸ்பின்னரோ ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் சம்படி. சவுத் ஆப்பிரிக்கால அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைனமேன் பவுலரோ ஒரு லெக் ஸ்பின்னரோ உங்களை ட்ரபிள் பண்றதுக்கு யாருமே கிடையாது. மகாராஜ் வந்து ஒரு பேங்க். 10 ஓவர்ல 50 ரன் அவரால் போட முடியுமே ஒழிய நீங்க மேட்ச் எல்லாம் கட்பட்லாம் குல்தீப் யாதவ் பண்ற மாதிரி எல்லாம் கட்பட்லாம் பண்ண முடியாது. 16 மேட்ச்ல 36 விக்கெட் எடுத்திருக்காரு குல்தீப் யாதவ் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவோட. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒண்ணு முதல்ல இருந்தே ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஜார்ஜ் லிண்டே வந்து மேட்ச் ஜெயிச்சிருப்பீங்களா? இல்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பர்டிகுலர்லி உங்களுக்கு வந்துட்டு டோனி டிசோர்சி இஸ் மிஸ்ஸிங். இஸ் a capable batsman. இதை நீங்க ஒத்துப்பீங்களா இல்லன்னு எனக்கு தெரியல. நீ சொல்றது கரெக்ட். இந்த சர்ஃபேஸ் எல்லாம் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை தள்ளிட்டு ஜார்ஜ் லிண்டே ஆடினா உனக்கு 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். நோ டவுட், ஐ அக்ரி வித். ஜெயிக்க ஆஷா திருப்பியும் சொல்றேன், ஜெயிக்கலாம் முடியாது. இதை நீங்க ஒத்துக்கிறீங்க. ராஜ் லிண்டே இஸ் a capable batsman at number 6. ஸ்லாகர்லாம் கிடையாது. பியூட்டிஃபுல்லா ஃபீட்டை யூஸ் பண்ணி ஸ்பின்னே ஆட தெரியும் உங்களுக்கு. அவங்க T20 வேர்ல்டு கப்புக்கு இங்க வரப்போறாங்க. T20 வேர்ல்டு கப்புக்கு மகாராஜா லீடிங் ஸ்பின்னரா எடுத்துட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு லேது.
அதை நான் சொல்றேன். பேட்டிங் வந்து சம்டைம்ஸ் தே ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு டூ சம்திங். இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சார் ககிசோ ரபாதா மிஸ்ஸிங். ககிசோ ரபாதா இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். பட் இஃப் எனிஒன் இஸ் சேயிங் தட் இஸ் த ரீசன் வே தே லாஸ்ட் த சீரிஸ், ஐ பெக் டு டிஃபர். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆஷா மறந்துடுவேன், அதுக்காக சொல்றேன். இப்ப நீங்க 4 பேட்டிங் சாய்ஸ் கொடுத்தீங்க. அதுல நிறைய பேர் வந்துட்டு சுப்மான் கில் அப்படின்னு கேட்டு 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 இது பண்ணிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல. அதை நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட சாட்சி நான் செகண்ட். I want to see, first of all, I did that in the Hindi channel. So நான் இங்கிலீஷ்லயே சொல்ல ட்ரை பண்றேன். Okay, whatever it is, you can just take it. ஏன்னா the point here is, it was a Ruturaj video where Ruturaj's innings was given prior importance. அதாவது when I'm talking about Ruturaj, it's about talking about the batting stocks that India have. என்னோட டாப் ஆஃப் மை ஹெட்ல ஐ ஹட் ஆக்சுவலி ஃபர்காட்டன் அபவுட் சுப்மன் கில். ஏன்னா இப்போதைக்கு அவன் விளையாடலங்கிறது தட் டசன்ட் டேக் எனிதிங் அவே ஃப்ரம் சுப்மான் கில். நீ யோசிச்சு பாரு, ஒன் சுப்மான் கில் கம்ஸ் பேக், நவ யூ ஆர் கோயிங் டு டாக் அபவுட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். Fabulous 100. Yeah, fabulous 100. You're talking about Yashasvi Jaiswal. Yashasvi Jaiswal has got 100 this game. எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருந்தது? You know what I liked about what Yashasvi did? அவனுக்கு தெரியும், I haven't got a score in ODI cricket. நிறைய ODIs விளையாடுறது இல்ல. டக்குன்னு நான் வந்து டீம் விட்டு வெளியே போயிடுறேன். I have to make a difference. 75-80 பால்லயே ஃபர்ஸ்ட் 50 ரன் அடிச்சான். அதுக்கப்புறம் காமிச்சான் யாரு பேட்டப்பராக்கு காமிச்சு ஒரு ஆட்டம் ஆடினா. நவ் நீ வந்து நிஜமாவே நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை போடுறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் அடிச்சிட்டான். விராட் கோலி லுக்கிங் இன் சப்ளைம் ஃபார்ம். அந்த கார்பின் பாஷை இறங்கி ஒரு கடாசுனா அது ஒண்ணு. ரோஹித் சர்மா லுக்கிங் இன் டெரிஃபிக் ஃபார்ம். ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக் ஆடிருக்கான். நாளைக்கு சுப்மான் கில் திரும்பி வரப்போறான். யூ ஹேவ் அ ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. நீ யாருன்னு செலக்ட் பண்ணுவேன்? யாராவது விட்டு தானே அவனு. இன்ஃபேக்ட் ஸ்குவாட் அவுட்டே வெளில போவாங்க இதுல இருந்து 2 பேர். யசஸ்வி ஜெய்ஸ்வால முன்னாடியே நான் சொல்லிட்டே இருப்பேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பிளேயர் இருந்துட்டே இருக்கணும். எப்போ ஹர்ட் பண்ணுவான்னு தெரியாது. எவ்ரி ஒன் இஸ் அலவுட் டு கோ த்ரூ a small lean patch which he went but he showed his class. பெரியப்பா found his magic touch in Australia itself. விராட் கோலி மிருக பசையில இருக்காரு. ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு கிளாஸ் ஆக்ட். இப்ப நான் சாம்பியன்ஸ் டிராபிக்கு சுப்மான் கில் இல்ல அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே பங்களாதேஷோட ஒரு 100 அடிச்சாரு. மார்ஷல் ராபர்ட்ஸ், கார்னர் ஹோல்டிங், அன்பிளேபிள் bowling அட்டாக் நல்லா ஆடி ஒரு 100 அடிச்சாரு. நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஐஎஸ்டி கோட் தான். அதுக்கப்புறம் மத்த கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆப்பரன்ஸோடலாம். லைஃப்ல ஹானஸ்டி. நான் ஐ வாண்ட் மின்ஸ் மை வேர்ட்ஸ் அட் ஆல் பிகாஸ் ஐ வாண்ட் இந்தியா டு வின். ஐ வில் டெல் வாட் ஐ நோ இஸ் த பெஸ்ட் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் விச் ஐ மைட் பி ராங். இந்த 4 பேரை நீங்க கம்பேர் பண்ணும்போது சுப்மான் கில் இந்த பூல்ல வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இஸ் a great test player and he has proved it time and again. இங்கிலாந்துல ஒரு கடார் முடார் சீரிஸ் அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்றேன். ஓகே, நான் நியாயமா பேசணும். இல்ல நான் நியாயமா கேக்குறேன்டா. See, first of all, அந்த வீடியோல நான் இமிடியேட்டாவே அப்பாலஜைஸ் பண்ணிருக்கேன். No, I forgot Shubman Gill அப்படின்னு சொல்லிட்டு. But my question to you is on a genuine note. Shubman Gill is averaging more than 55 in ODI cricket. நீ தான் செலக்டர், என்ன ஆன்சர் கொடுப்ப? அண்ட் கேப்டன் ஆஃப் த ODI டீம். என்னடா பேசுற? கொஞ்சமா நீ நெட்ரிக்கின் தரப்படும் குற்றமே அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே, டயலாக்லாம் நல்லா இருக்கு, கேட்கவும் நல்லா இருக்கு. பட் ஆனா ஒரு நியாய தர்மமானாமாடா? 55 ஆவரேஜ் வச்சிருக்கிறவன் கட்டார் முடார் ஆடுறவன், என் லாங்குவேஜ்ல கட்டார் முடார் கேப்டன் வேற, இஷ்டத்துக்கு நீ பேசினா ஒரு நியாயம் இருக்காடா? சின்ன கவுண்டர் படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். இவர் நீங்க திருப்பி வந்து இந்த 4 பேரை யாராவது ஒருத்தர் விட்டுட்டு அவரை எடுத்துன்னு வந்தீங்கன்னா கடைசியில அந்த வில்லன் என்ன பண்ணுவாரு? நடு ரோட்ல போய் படுத்துருவாரு. ஐயா எனக்கு யாராவது ஒருத்தர் தண்டனை கொடுங்க, ஐயா எனக்கு யாராவது ஒருத்தர் தண்டனை கொடுங்கன்ற மாதிரி நிலைமை வந்துடும். எது நியாயமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து திருப்பி ஆனஸ்டா சொல்றதான், பெரியப்பாவும் சரி விராட் கோலியும் சரி பேசுறத நிறுத்துங்க. 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் they are going to be there. இங்க என்னன்னா, ஐ எம் ஒன்லி மேக்கிங் a case in point. இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தரோ 2 பேரை கூட ஸ்குவாட்லயே இல்லாம கூட இருக்கலாம். பட் தட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் லிமிட்டி இந்தியா இஸ் ஹேவிங். நீங்க காமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்தை விடுங்க. பீடாக தப்புன்னு சொல்லல, அதே சமயத்துல என்னோட கருத்தை நான் முன்னிறுத்திருக்கேன், அவ்வளவுதான். எனிவே மூவிங் ஆன். நெக்ஸ்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஃபேபுலஸ் 100. பீடாக் நல்ல பியூட்டிஃபுல்லா அந்த இனிஷியல் ஃபேஸை சோக் பண்ணா, அவுட் ஆகாம கிளீனா காஜி ஆடினா. அதாவது நான் முன்னாடி எல்லாம் செலக்ஷன் மேட்சுக்கு போகும்போது வீட்டுல இருந்து சொல்லி அனுப்புவாங்க, கவலைப்படாதரா நல்லா காஜி ஆடு, ஃபுல்லா ஆடு, ஃபுல் இன்னிங்ஸ் ஆடு அப்படிங்கிற மாதிரி நல்லா காஜி ஆடி 50 ரன்னை தேர்த்தினதுக்கு அப்புறம் வச்சு ஒரு வெதுப்பு நான் 100க்கு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் லுக்ட் இன் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஆஃப்டர் தட் 50. நல்லா ஆனா. கமிங் பேக் டு த டாபிக், நீ வந்து இந்த செலக்ஷன் கவுண்டர் பேசும்போது நீ சொன்ன 358 டிஃபெண்ட் பண்ண முடியல, அதெல்லாம் ஓகே, அக்ரி. ஆஸ் அ பிளேயர் ஹூஸ் கான் த்ரூ சம் ஆஃப் தி சிச்சுவேஷன்ஸ் இன் டியூல நான் சொல்றேன். எனக்கு ஞாபகம் இருக்கும், மொஹாலியில ஆஸ்திரேலியாவோட ஒரு ODI ஆடுவோம், அந்த ஹை ஸ்கோரிங் சீரீஸ்ல. ஆடம் ஓஜஸ் வந்து கடைசியில ஆடம் ஓஜஸ் அடிப்பான், எல்லாரும் அடிப்பாங்க அந்த மேட்ச்ல. அதுல வந்து நான் ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து டியூல போடுவோம், ஒரு 9 overs 50 ஏதோ கொடுப்பேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. இஷாந்த் சர்மா வந்து கடைசியில தே வில் டேக் ஹிம் டவுன், ரொம்ப டியூ வந்துடும்.
டியூல லிட்டரலி போடுறதுங்கிறது அதுக்கு ஸ்கில் டெவலப் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்பாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன் அப்படின்னா நீங்க கண்டிஷன்ஸோட மோதுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பிரசித் கிருஷ்ணாக்கு ஆல்மோஸ்ட் 30 வயசு. அது இன்னைக்கு கூட நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ரொம்ப அப் அண்ட் டவுனா இருக்காரு, நிறைய ரன் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. when he gets it right, we know what பிரசித் கிருஷ்ணா is capable of. எனக்கு அட்லீஸ்ட் தெரியும். நான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டு அந்த ரிதம், அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ், ஸ்டில் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபைண்டிங் இஸ் ஃபீட் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். நீ நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பார்த்திருக்க. போலர்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி அவங்களோட அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை பிடிக்கிற வரைக்கும் தே கேன் பி a bit of up and down. இல்லையா? நியாயமா இல்லையா? பிரசித் கிட்ட ஒரு பயங்கர ஒரு அசெட் இல்ல அவங்கிட்ட. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை நீங்க பாருங்க. T20 ஒயிட் பால்ல ஒரு ஜெனரலைஸ்டா சொல்றேன். பிரசித் கிருஷ்ணா ஒரு 10 ஓவர்ல ஒரு 67 ரன் போலர் தான். 4 ஓவர்ல ஒரு 39 ரன் போலர் தான் T20ல. பட் நீங்க பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக், ஹி வில் ஸ்ட்ரைக். அந்த கேம் அவேர்னஸ் நீங்க எடுத்துட்டு வரணும். ஒயிட் பால் கிரிக்கெட்லயும் உங்களுக்கு T20லயும் ஓடிஐலயும் ஒரு சில சமயம் ரன் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அந்த ஒரு இது எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாலையும் பாருங்க. There is a difference between the other bowlers. A Vim operating, he goes all out every ball. And the approach நீங்க பாத்தீங்கன்னா he goes all out in the test mode லே narrative. அதுதான் இன்னொரு ரீசன். இன்னொன்னு நான் சொன்னேன், இந்த டியூவை பத்தி நீங்க சொன்னீங்க. ஓகே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. 358 அவங்க சேஸ் பண்ணாங்க. இந்தியா எத்தனை அறக்குழி போட்டாங்க? இந்தியா எத்தனை மாருக்கு ஃபுல் டாஸ் போட்டாங்க? இந்தியா எத்தனை முட்டிக்கு ஃபுல் டாஸ் போட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? பிகாஸ் ஐ வாண்ட் டு ஓபன் அப் a topic on this. இல்ல ஆக்சுவலி இட் இஸ் நாட் அபவுட் எக்ஸிகியூஷன். ஃபுல் டாஸ்ல இல்ல எக்ஸிகியூஷன். நான் உனக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டியூல என்ன நடக்கும்னு. குல்தீப் யாதவ் வந்து ஒரு பால் போடுறான், அந்த டெவால் பெர்வேஸ் 6 அடிக்கிறான்னு வச்சுக்கோயேன். அந்த பால் டியூ இருக்கும் போது அவன் நினைக்கிற லெங்க்ல பிச் ஆகி கிரீஸ் ஆகி மிடில் போய் படும். நிறைய தடவை ஆயிருக்கு மச்சி பர்சனலா. அதனால சொல்றேன், இன்னைக்கு அதே பால் வைசாக்ல நோ டியூ போடும் போது அடிச்சு கொட்ட கிளம்பி ஷார்ட் மிட் விக்கெட்ல கேட்ச். ஐ எம் நாட் கிட்டிங் யூ. இது போலிங். நீ பால கையில எடுத்து போட்டா மட்டுமே நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியும். அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து வர நீ ஒரு பால சுத்தி போடுவ, அச்சாண்டா கேட்ச் அப்படின்னு நிறைய போலிங் நிறைய இழுத்து போட்டிருக்கேன் பால. அது காத்துல அடிக்கும் போது மேல இங்க நிக்கும். டே டைம்ல, நைட் டைம்ல டியூ இல்லாம கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கும் போதே ஐபிஎல் அந்த ஷாட் அடிச்சா அந்த பிளேடோட சைஸுக்கும் அதுக்கும் வெளியே போய் விழுந்துரும் பால். அதுவும் டியூவோட அடிச்சனா வெளியில எல்லாம் போகாது, ஒரு 90 மீட்டர் போய் விழும். அதை பார்க்கும் போதே டேய் நல்ல பால் தானடா போட்டேன் அப்படின்னு உனக்கே கேட்கணும்னு தோணும். அதனால நான் சொல்றேன், இட் இஸ் டஃப். நீ என்ன போட்டாலும் அது ஸ்கிட் ஆயிடும். அதனாலதான் மீன் பண்ணேன். சோ நீ டியூ பத்தி ஓபன் பண்ணியா, என்னன்னு சொல்ற? சொன்னது ரொம்ப கரெக்ட் தம்பி. அந்த மாய்ச்சர் வந்து டியூ பிச்சில் இறங்கும் போது பியூட்டிஃபுல்லா ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிடும் பால். ஆன் த ரைஸ் 360 டிகிரிஸ் நீங்க பாயிண்ட்ல இருந்து நீங்க எந்த ஆஃப் சைட்ல இருந்து எங்க வேணாலும் ஆன் த ரைஸ் அடிக்கலாம் 6. ஏன்னா பவுன்ஸ் வந்து அவ்வளோ இதுவா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பியூட்டிஃபுல்லா ஸ்கிட் ஆகும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரா இருந்தா இந்த டியூ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் when I release the ball, கண்ட்ரோல் எதுல எனக்கு கம்மியா இருக்கும்? வாட் கைண்ட் ஆஃப் த பால்ஸ் I will lose control when I bowl in due? What kind of balls, what lengths when I bowl? It's more easier for batsman to hit point number 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. இப்ப எத்தனை பேர் வந்துட்டு கிராஸ் சீம் யூஸ் பண்றாங்க when the dew is coming? இன்னொன்னு சொல்றேன், டியூ வரும்போது நீங்க குத்தினீங்கன்னா ஷார்ட்டர் லென்ஸ் போட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் ஈஸியர். டியூல நீங்க ஃபாஸ்ட் போலர்ஸ்னா அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் டெலிவரி, ஸ்லோயர் பவுன்சர் கரெக்டா உங்களுக்கு இப்படி ஸ்லோயர் பவுன்சர் என்ன பண்ண கம்ப்ளீட் யூசேஜ் ஆஃப் யுவர் ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர்ஸ். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இன்னும் லென்த் மிஸ் ஆச்சுன்னா அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ டியூ வருது நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நாளை வேர்ல்டு கப் ஆடுறாங்க, நாளைக்கு ஜோனாஸ்பர்க்ல டியூ வருது, ஃபைனல்ஸ் வருதுன்னா யோ டியூ வருதுயா 330 டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு நீங்க யோசிப்பீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் எடுக்கிறீங்க. ஓகே, ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் போடுறான்னா வாட் ஆல் த டெலிவரிஸ் இஸ் லூசிங் a little bit of a control in do what it helps in the pitch when you are a wrist spinner, when you are a finger spinner, when you are a fast bowler, when you are a predominant slower. இப்ப ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒரு இதுன்னு போடுற ஆளு, அந்த மாதிரி ஆளுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டியூல வாட் இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் சூட் ஃபார் யூ? அந்த மாதிரி ரிசர்ச் யாராவது பண்ணி போறாங்களா? இல்ல. அதனாலதான் இப்ப டியூங்கும் போது நிறைய ரன்னை கன்சிட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, இட் இஸ் டிஃபிகல்ட் டு போல். எஸ் ஐ அக்ரி, இட் இஸ் டிஃபிகல்ட் டு போல். யூ ஹேவ் டு ஃபைண்ட் a solution. ஒண்ணே சப்மிட் பண்றேன். நான் என் லைஃப்ல பால் போடும்போது ட்ரை பண்ணாத விஷயமே கிடையாது.
சின்ன விஷயம், லெக் பிரேக் போடும்போது இந்த ஃபிங்கர்ல பிடிக்கணும். எனக்கு ஸ்வெட் வந்து இந்த இடத்துல ஆகும் நிறைய, இந்த சைடு ஆகாது. இந்த சைட்ல இருந்து ஆகும்போது லெக் பிரேக் போட ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா பால் ரிலீஸ் ஆகி மேல போயிடும். நான் இது எதுக்கு உனக்கு சொல்றேன்னா, there is a lot of அன்கண்ட்ரோலபிள்ஸ் வந்து டியூ கம்ஸ் இன் டு பிளே. ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட், நீ போடுற பால் எக்ஸிகியூஷன் பேக் ஆஃப் தி ஹேண்ட்லாம் கஷ்டம். நீ சுத்தணும்னு நினைச்சனாலே சீம்ல புடிச்சு சுத்த முடியாது. ரெண்டு, நீ சீம்ல பாலை பிடிக்கவே முடியாது. ஸ்பின்னரா அக்ராஸ் தி சீம் பாலை கிரிப் பண்ணும். அக்ராஸ் தி சீம் பாலை கிரிப் பண்ணும்போது நீ யூஸ்வலா ஆங்கிள் ட்ரிஃப்ட் ஆறதோ, யூஸ்வலா பிச் ஆற இடத்துல இருந்தோ இவ்வளவு பெரிய வேரியேஷனோட போய் விழும். அதை நீ கண்ட்ரோல் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது ஒரு அன்கண்ட்ரோலபிள் வேரியபிள் என்ன அப்படின்னா, பிச்சில இருந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது கேரண்டியே சொல்ல முடியாது. நீ சுத்தி போடுவ, அப்படியே இழுத்துன்னு போவோம். நான் சிம்பிளா ஆடியன்ஸ் புரியுற மாதிரி சொல்றேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இன்னொன்னு என்னன்னா, இந்த குக்குபரா பால் எல்லாம் சீம் பிளாட்டா இருக்கும். பால் நிறைய போக போக அதுல தண்ணி பட்டுடுச்சுன்னா, எஸ்பெஷலி இந்த டென்டட் ஏரியாஸ் எல்லாம் தண்ணி பட்டுச்சுன்னா, அப்படியே கிரீஸ் டப்பா ஊத்தி விட்டா மாதிரி இருக்கும் அந்த டென்டட் ஸ்பாட்ஸ்ல. டென்ட் இல்லாத ஸ்பாட்ல கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். நடுவுல திருப்பி சீம் தொங்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டு இடத்துல பிடிக்கும் போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். ஃபாஸ்ட் பவுலருக்கு ஸ்லைட்லி மேபி ஈஸியர், கிராஸ் சீம் போடலாம். இருந்தாலும் அவங்களோட ரிலீஸ் இந்த இடத்துல படும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க டென்னிஸ் பால் ஒன்று எடுத்துக்கங்க, நல்ல ஹார்ட் ஃபெதர் இருக்கிற டென்னிஸ் பால் எடுத்துக்கங்க. நான் முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல வீட்டுல என்ன ஆகும்னா, அந்த டென்னிஸ் பால்ல போடும் போது செவுத்துல மார்க் விடும். திட்டுவாரு எங்க தாத்தா, அந்த பெயிண்ட் போயிரும்னு சொல்லிட்டு. அதுல ஒரு நார்மலா ஒரு பால்ல போட்டு அது செவுத்துல எங்க படுதுன்னு பாருங்க. உங்க வீட்டு மொசைக் ஃப்ளோர்ல, உங்க வீட்டு மொசைக் ஃப்ளோருக்கும் குட் ஒயிட் பால் பிச்சுக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. அதை அடிச்சீங்கன்னா அது ஒரு இடத்துல போய் படும். தண்ணியில முக்கிட்டு நல்லா தொடச்சிட்டு போட்டு பாருங்க எந்த இடத்துல போய் அடிக்குது, எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு. எல்லாருமே டென்னிஸ் பால் ஆடி இருப்பீங்க, நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே அட் சம் ஸ்டேஜ். டென்னிஸ் பால்ல பட்டவனே எப்படி வரும், அதே மாதிரி அந்த டென்னிஸ் பால் ஃபெதரை ஃபுல்லா எடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு தண்ணியை போட்டு பாருங்க எப்படி இருக்கும்னு. அதை பிடிக்கும் போதே கையில கிரீஸியா இருக்கும். ஸோ தட்ஸ் ஜஸ்ட் டு கிவ் யூ an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். நான் ஹேவிங் said ஆல் தட், நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, பிரசித் கிருஷ்ணா ஸ்ட்ரைக் பண்ணுவான். இன்னைக்கு கூட ஒரு டேட்டா வந்திருக்கு, அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல 8 and 10 மீட்டர் மார்க்ல தான் பால் போட்டிருக்கான். he was short. செகண்ட் ஸ்பெல்ல அதை கரெக்ஷன் பண்ணியிருக்கான். இதை பேசும்போது என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஒரு பெரிய டேட்டா சயின்டிஸ்ட், நம்ம இமனிஷ் தான் கேட்டாரு, இந்த மாதிரி ஷார்ட்டா விழுது, ஷார்ட்டா போடாம he needs to understand that he needs to be full. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். the mastery of length or line or craft, anybody எதுல வேணாலும், it takes a lot of repetitions. தவறுகள் பண்ணி தான் அது பெட்டர் ஆகும். பிரசித் கிருஷ்ணா கேஸ்ல அவனுக்கு பால மேல போடக்கூடாதுன்னு கிடையாது. 7 மீட்டர் மார்க்ல இருந்து 1 மீட்டர் மேல பால தள்ளுறதுக்குள்ள தண்ணி தொங்கிடும். ஃபாஸ்ட் பவுலருக்கு இன்னும் மோர் சோ. த ரீசன் இஸ் அவனோட ரிதம், ஓடி வரது, ஜம்ப், அவனோட பவுன்ஸ், அவன் ஒரு ஸ்டெப்புக்கும் வைக்கிற ஃபீட் டிஃபரன்ஸ், அவனோட ரன்னிங் ஸ்பீடு, அவனோட ஜம்ப், ஃப்ரண்ட் ஆர்ம் எப்படி போகுது, எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணணும். சோ மெனி வேஸ். நான் சொல்றேன், ஒரு bowler mastery of length, line and craft வந்து is complete understanding of his own bowling, of his own run up, of his own awareness at release point. இவ்வளவும் வரணும். at this point of time அவன் எல்லாத்தையும் சேர்த்து assimilate பண்ணல. பட் அவன் assimilate டெஃபினட்டா பண்ணான்னா he will not just be a handful, he will be lethal. That's why when he gets it right, he's as lethal as he was today. Sometimes we will have bad days, but writing them off doesn't make any sense. Duke அடியில யார் வேணா அடி வாங்குவாங்க. I've seen the best go for runs. Anyway, P-Dog, yes. நீங்க பிரசித் கிருஷ்ணா பத்தி நீங்க சொன்னீங்க, அந்த predominant 8 to 10 meters லென்த்னு. அவரு எப்படி எங்க லோட் பண்ணுவாருன்னு உங்களுக்கு டக்குன்னு சொல்ல முடியுமா, இல்ல நான் சொல்லட்டுமா? பின்னாடி லோட் பண்ணுவான் P-Dog. அதுக்கும் நான் ரீசன் சொல்றேன். அவன் கரெக்டா லோட் பண்ணும்போது அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் வந்தது. அதனால he still also contemplating on what to do. See, நம்ம டெக்னிக்கலா அசஸ் பண்ணலாம் P-Dog. டெக்னிக்கலா எல்லாத்தையுமே அசஸ் பண்ணலாம். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் எத்தனை பிளேயர்ஸ் டெக்னிக்கலா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட கரியர்ஸ் அட் ஸ்டேக். நான் சொல்றது பியூர்லி ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உனக்கு சுய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, உன்னோட ஸ்கில் உன்னோட ஹேண்ட்ல இருந்து எப்படி வருதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா பாதி ப்ராப்ளம் சார்ட்டடுங்கிறது என்னோட கருத்து. நவ் யூ கேன் கோ. பிரசித் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா he loads like this. இப்படி லோட் பண்ணுவாரு. நாட் டால் லோடு. ஒரு சிலர் ஸ்டார்க்லாம் பாத்தீங்கன்னா எங்கே இருக்கும் லோடிங்க. பிரசித் கிருஷ்ணாவோட லோடிங் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு த இயர்ஸ் இருக்கும். எப்படி லோட் பண்ணுவாரு, குயிக்கா லோட் பண்ணுவாரு. நீங்க இப்படி லோட் பண்ணீங்கும் போது உங்களோட அப்பர் பாடி எப்படி போகும், மேல எப்படி போகும். இட் வில் நாட் கோ டுவர்ட்ஸ் தி மொமெண்டம். நீங்க இப்படி லோட் பண்ணீங்கன்னா யுவர் அப்பர் பாடி வில் கோ டுவர்ட்ஸ் அ டார்கெட் வித் ஃபார்வர்ட் மொமெண்டம். நீங்க இப்படி லோட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் ரன்னிங் இன் அப்ரோச்சிங் த கிரீஸ் அண்ட் யூ ஜம்ப் லைக் அ ஹார்ஸ். இங்கேருந்து இப்படி வந்துருவீங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டியூ டு த ஃபோர்ஸ் எக்ஸர்ஷன் டெலிவரி ஸ்டேட் கொஞ்சம் பெருசாயிடும்.
அந்த டால் போலருக்கு டெலிவரி ஸ்டேட் பெருசாச்சுன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லா உங்களோட போலிங் பட் ரிலீஸ் பாயிண்ட் நார்மலா நீங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க கோச், நீங்களே சொல்லுவீங்க சம்திங் கால்ட் டி பொசிஷன். டி பொசிஷன் என்னன்றா இட் வில் பி கெட்டிங் க்ளோசர் டு யுவர் ஹெட் வேர் யூ கேன் போல் ஃபுல்லர் லென்ஸ், யூ கேன் போல் ஷார்ட்டர் லென்ஸ். ஏர்லி ரிலீஸ்னா யூ ஆர் கோயிங் டு போல் ஃபுல்லர் லென்ஸ். லேட் ரிலீஸ்னா predominant-ஆ you will hit the deck hard between 8 to 10. இப்போ இங்க இருந்து லோட் பண்றதுனால ஜம்ப் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுனால கீழே வரும்போது அதுக்கு என்ன ஆகும்? டெலிவரி ஸ்டேட் ஜாஸ்தி ஆகி அப்பர் பாடி புஷ் ஆயிடுது. அப்பர் பாடி புஷ் ஆகி predominant-ஆ its release is well in front of your upper body, the hands. ஸோ அப்ப அடிக்கும் போது தான் உங்களுக்கு 8 to 10 meters நிறைய வருது. ஸோ he will be a predominant hit the deck bowler அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் இதை சொல்றாங்க. If you agree to it. இல்ல நீ சொல்றதெல்லாம் பெர்ஃபெக்ட். நான் உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதாவது டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், கை இங்க போகுது இங்க கொண்டு வரணும் அதெல்லாம் நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா பாடி கோஸ் இன்டு ஒரு மாதிரி ஒரு சர்டன் யுவர் பாடி ஸ்டார்டிங் டு சர்ச். கன்ஃபியூஸ்டா இருக்கா, நீ ஓடும் போது டிசைசிவா ஓட மாட்டேன். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹேவிங் டாக் டு பிளேயர்ஸ். நிறைய பேர்கிட்ட நானும் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஜடேஜா கிட்டலாம் நிறைய ஸ்பின் பவுலிங் பேசுவேன். என்ன ஆகும்னா they immediately go into position of safety. ஓகே, சோ ஜஹீர் கான் ஒரு கேஸ் இன் பாயிண்ட். அவரோட நான் இதை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ணதில்ல. ஆனா ஜஹீர் கான் ஃபர்ஸ்ட் வந்தபோது ஹையா ஜம்ப் பண்ணுவார். உனக்கே ஞாபகம் இருக்கும், பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். போக போக he stopped jumping high. ஏன்? Was it a technical input given by somebody? Maybe yes, but one of the largest contributing factor என்னன்னா, நான் டேரில் மிச்சல்னு சொல்லிட்டு நாட் நியூசிலாந்து கிரிக்கெட்டர், இங்கிலாந்துல உஸ்டர்ஷர்ல இருந்தான், அவன் கேப்டன் பண்ணியிருந்தான். அவன் இருக்கும்போது நான் போய் உஸ்டர்ஷர்ல ஆடும்போது அதுக்கு முன்னாடி ஜஹீர் had played for உஸ்டர்ஷர். அப்ப என்கிட்ட சொன்னான், ஜஹீர் பால் எடுத்தா வைக்கவே மாட்டான், he bowled so many overs. நிறைய ஓவர்ஸ் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி you will start finding that sweet spot. சோ உனக்கே தெரியும் இது எப்படின்னா, நான் சொல்றது வந்து நம்ம வீடியோ கேம்ஸ் விளையாடுறோம், இல்ல நம்ம ஏதோ ஒரு கேம்ஸ் விளையாடுறோம், இல்ல ஒரு கணக்கு பரிச்சையே போடுறோம். எல்லாரும் மெத்தட் ஒன்னா இருக்கும், பட் we'll have our unique own approaches to get to the answer. அந்த மாதிரி bowlers-உம் will start finding that sweet spot. இப்படி போறியா, சரி பாடி முன்னாடி போலாம், அதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கிற அந்த ஒரு சின்ன ஹேக். I am talking about these small hacks that bowlers get over a period of time. அதனாலதான் நீ நிறைய பார்த்தனா bowlers வந்து ஆக்ஷன் எக்கனாமிக்கல் ஆயினே போகும். They will start getting better at the back half of the career. இப்போ ஒண்ணுமே இல்ல, பேட்டிங் எடுத்துனோம்னு வச்சுக்கோயேன். பேட்டிங் வந்து ஒரு பிளேயர் ஃபார்ம்ல இல்ல கஷ்டப்படுறான்னா ஒரு ஸ்மால் ட்ரிகர் கொடுத்தா போறோம். மச்சான் ரொம்ப யோசிக்காதரா, பாலை மட்டும் க்ளோஸா பாரு, பேட் வரைக்கும் பாரு, நீயே எவ்வளவு பேருக்கும் சொல்லிருப்ப. அதோட ஓவர். ஏன்னா பேட்டிங் இஸ் a reaction sport. bowling is action initiation. ஃபர்ஸ்ட் நீ ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ற, you have to start the play. bowler ஆக்ஷன் டெலிவர் பண்ணாதான் பேட்ஸ்மேன் ரியாக்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது there is a lot of thought going into it, there is a lot of initiation going into it. அதனால ஐ ஃபீல் அந்த ஸ்வீட் ஸ்பாட் எப்படி அவன் கண்டுபிடிப்பான்? நிறைய விளையாடுறது. நிறைய பேர் சொல்றாங்க 30 years old 2021 டெபியூட் பண்ணிட்டான். டசன்ட் மேட்டர். 2 பெரிய சர்ஜரி, 2 பெரிய இன்ஜுரி பிரேக்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கான். நல்லா போடும் போது இன்ஜுரி பிரேக்ஸ் வந்திருக்கு. கண்டினியூட்டி ஆஃப் கிரிக்கெட் அவ்வளவு விளையாடல. ஐ ஃபீல் சாரி. அது இன்ஜுரிங்கிறது எவ்வளவு பெரிய செட் பேக் தெரியுமா? ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி ஃபார் பிரசித் கிருஷ்ணா டுடே பிகாஸ் he got that success. He deserved that. Humble, hard worker, hard trier, gone through a lot in his life, and I'm so very happy for him. Anyway, let's move from Prasidh Krishna P-Dog. India got the better of South Africa, but South Africa வந்து ஜெனுவினா சொல்ற சும்மா ஆடின. South Africa have given a very good account for themselves. T20 series 10ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. சவுத் ஆப்பிரிக்காக்கு எப்படி சான்ஸ்? அவங்க bowling ஏதாவது டைட்டன் பண்ண முடியுமா? அவங்க bowling பெட்டர் பண்ணா சவுத் ஆப்பிரிக்கா can be a real force. உன்னோட தாட்ஸ்? ராஷா, they have to find the second spinner. இப்போ வந்து என்னோட இதுலயே நான் என்ன சொல்லுவேன், குல்தீப் மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ற ஆள் இருந்தா கரெக்டா இருக்கும். இன்னைக்கு என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க பாருங்க. 11th ஓவர் பிரசித் கிருஷ்ணா கொடுத்தாங்க, கொஞ்சம் ரன்னு போயிடுச்சு. கபால்னு 12வது ஓவர், ஜடேஜா 13வது ஓவர், குல்தீப் ஜடேஜா டைட்டா போட ஆரம்பிச்சார். குல்தீப்புக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். இப்ப கேஷவ் மகாராஜே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் ட்ரெடிஷனல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நீங்களே சொல்லுவீங்க அப்படியே ஸ்லோ த்ரூ த ஏர் போடுறாரு அப்படின்னு. ஸோ அவருக்கு இன்னொரு பக்கம் இப்ப ஷாம்சியை வச்சிருந்தாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், ஷாம்சி has got more man of the match awards for South Africa on a ratio that is better than anyone else in South Africa have achieved, be it a batsman or bowler. ஷாம்சி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு 4 ஓவர்ல 39 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த மேட்சே கிரியேட்ஸ் a dentங்கும் போது அங்க ஆப்ஷன்ஸ் யார் இருக்காங்க? தாமஸ் காபர் அப்படின்னு ஒரு சைனாமன் இருக்காரு, இஸ் நாட் தட் கிளாஸ். அப்புறம் கபயோம்சி பீட்டர்ல இன்னும் நிறைய கத்துக்கணும். இன்னும் நெட்ஸ்ல எங்களோட தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் a good
டேலண்ட், நிறைய கத்துக்கணுங்கும் போது they have to fall back to ஷாம்சி. நீங்க திருப்பி T20ல வந்து நான் உங்களை கேட்கிறேன், இந்த வென்யூஸ்லாம் வெளியில வந்துச்சு, T20ல வந்துட்டு 4 overs of மகாராஜன், 2 overs of மார்க்ராம் at the max, if you are going to control the run flow. இப்ப இந்தியா என்ன பண்ணுவாங்க, பவர் பிளேல ஸ்பின் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு, 4 ஸ்பின்னர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படிங்கும் போது சவுத் ஆப்பிரிக்கா is not going to strengthen their spin attack, at least bowl 8 overs, they will struggle in T20s. India will definitely start as favorites. India's strongest forte and defending champions going into the World Cup. வேற மாதிரி பவர் ஃபோர்ஸ் இருக்கு. போலிங் கொஞ்சம் நல்லா இருந்தா மட்டுமே தான் இந்த இந்தியன் டீம் பிடிக்க முடியும். அண்ட் ரெண்டாவது டியூவை பத்தி நிறைய பேசியிருக்கோம். என்னையா டியூல டிஃபெண்ட் பண்ண முடியாதான்னு ஒரு பாயிண்ட் கேட்ட. ஐ ரியலி வாண்ட் டு புட் திஸ் ஃபார்வர்ட். டியூ இருக்கு. இஃப் இட்ஸ் கோயிங் டு இம்பாக்ட் பிளே, ஐ எம் ஷுவர் பிராட்காஸ்டிங் சைட்ல இருந்தோ இதுவோ இட் மேக்ஸ் சென்ஸ் டு பிளே டே நைட் கேம்ஸ், ஷுவர். ஆனா 2023 வேர்ல்டு கப் முன்னாடியும் நான் அந்த பாயிண்ட சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். உனக்கே ஞாபகம் இருக்கும். இட் இஸ் டைம் தட் அத்தாரிட்டிஸ் கன்சிடர்ட் 11 or 12 o'clock ஸ்டார்ட். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில். கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில். அதுல இவ்வளவு வேரியபிளை நீங்க கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா நல்ல ஸ்கில் இருக்கிறவனும் நல்ல ஸ்கில் இல்லாதவனும் டிஃபரன்ஷியேட் ஆகாம போயிடுவான். நல்ல ஸ்கில் இருக்கிறவன் எக்ஸிபிட் பண்ண முடியாம போயிடுவான். ஒண்ணுமே கிடையாது. ஒரு நல்ல டான்சரோ இல்ல நல்ல மியூசிஷியனோ ஒரு நல்ல பேண்டோட பாடல இல்ல ஒரு நல்ல ஸ்டேஜ்ல ஆடல நல்ல பாட்டுக்குன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. அதே மாதிரி ஒரு நல்ல கிரிக்கெட்டர், நல்ல போலர், நல்ல பேட்டர், நல்ல பேஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும் போது எக்ஸிபிட் பண்ணாங்கன்னா, நீ குல்தீப் யாதவ் போடுறத பாக்கிறதுக்கு எப்படி இருந்தது, இந்தா வாங்கிக்கோ பால இறங்குறேன் அட்ரா வாமாமா அப்படின்னு இழுத்து போடுறான்ல, அதை அடிக்கிறான் பாரு, அதுதான் ஸ்கில். நைட் ஈரமாயி பால் பழுங்கு மாதிரி மார்பிள்ல வர மாதிரி வந்து அடிக்கும் போது இல்ல, அது பியூர் பவர் ப்ரூட் ஃபோர்ஸ் ஆயிடுது. இட் இஸ் a கேஸ் ஆஃப் ஹாக்கி கோயிங் கிரிக்கெட்ஸ் வே. பவர் பார்க்க நல்லா இருக்கு, ஷுவர் பவர் நல்லா இருக்கு அடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி பவரை காட்ட சொல்லு. ஸ்கில் பிளஸ் பவர். ஏன்னா இட்ஸ் ஸ்கில் கேம். இட் ஹேஸ் டு பி கன்சிடர்ட். டெஸ்ட் மேட்சுக்குன்னு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு. T20 ஜாலியா இருக்கு, வந்தமா தாட் பூட் தஞ்சாவூர் சூப்பரா இருக்கு. ஓடிஐ கிரிக்கெட் அந்த எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் தான் அதோட அழகே. அந்த எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸுக்கு திருப்பி போலாம். இஃப் தட் மீன்ஸ் ஈவன் பிளேயிங் ஒன் டே கிரிக்கெட் இன் ஒயிட்ஸ் அண்ட் ரெட் பால், ஐ டோன்ட் மைண்ட் வாட்சிங் இட். ரிவர்ஸ் ஸ்விங் வரும் பிளேல. 50 ஓவர் கேம்ல 260 will become par score. ஸ்கில் இருக்கிறவன் நிப்பான், ஸ்கில் இருக்கிறவன் பிஸ்தாவா. ஜஸ்ட் அ சஜஷன். ஐ ஹோப் they do some thinking on that. ஏன்னா எல்லா ஊர்லயுமே வர ஆரம்பிச்சிச்சு. Let's see how that pans out. Anyway, மாக் ஆக்ஷன் வருது. வாரமா நல்லா எங்களால எவ்வளவு முடியுமோ அசம்பிள் பண்ணிருக்கோம். இன்னும் 5-6 நாள்ல வந்துடும் வீடியோ. கேமரூன் கிரீன் எங்க போயிருக்காரு, சிஎஸ்கே எவ்வளவு தூரம் போனாங்க, எல்லாத்தையும் காத்திருங்க. விழிமேல் வழி வைத்து காத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காத்திருங்க. பார்த்து ரசிங்க. தேங்க்யூ so much for joining us on this episode.